Good morning student. இன்னைக்கு பார்க்க போகிறது 12.2 exercise 12.2 உடைய continuation part. இன்னைக்கு பார்க்க போகிறது 7th problem. நேற்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வரைக்கும் சால்வ் பண்ணோம். இன்னைக்கு செகண்ட் சப்டிவிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் உடைய கொஷின்ஸ். வெரிஃபை வெதர் the following compound propositions are tautology or contradiction or contingency. அதாவது given propositions are டாட்டாலஜியா, கான்ட்ரடிக்ஷனா, கண்டின்ஜென்சியான்னு வெரிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ டாட்டாலஜினா நம்மளுடைய ட்ரூத் டேபிளில் எல்லா டி வேல்யூஸுமே, எல்லா ட்ரூத் வேல்யூஸுமே டீயாக இருந்தால் டாட்டாலஜி. கான்ட்ரடிக்ஷன்னா எல்லா ட்ரூத் வேல்யூஸும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன். கண்டின்ஜென்சினா ட்ரூ அண்டு ஃபால்ஸ் ரெண்டுமே மிங்கிளாகி கலந்து வந்துச்சுன்னா, ரெண்டுமே அதில் இருக்குது லாஸ்ட் காலமில் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து கண்டின்ஜென்சி. சரிங்களா? ஸோ நேற்று வந்து சப்டிவிஷன் 1 போன லாஸ்ட் கிளாஸில் வந்து சப்டிவிஷன் 1 சால்வ் பண்ணோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? 7th ப்ராப்ளத்துடைய கண்டினியூஷன் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன ப்ரொபோசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா பிஆர்க்யூ அண்ட் நாட் பி கண்டிஷ்னல் க்யூன்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே 2 வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிக்யூன்னு 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 power 2 = 4 ட்ரூத் வேல்யூஸ் வரணும். சரிங்களா? அப்போ பி ஒரு காலம் வரணும், க்யூ ஒரு காலம் வரணும். நெக்ஸ்ட்டு நாட் பி வந்திருக்கு, நாட் பி ஒரு காலம். நெக்ஸ்ட் வந்து பிஆர்க்யூ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? பிஆர்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பிஆர்க்யூ அண்ட் நாட் பி ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ பிஆர்க்யூ அண்டு நாட் பி. நெக்ஸ்ட்டு பிஆர்க்யூ அண்ட் நாட் பி கண்டிஷ்னல் க்யூ. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவுக்கு இப்போ வந்து ட்ரூத் வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். ட்ரூத் வேல்யூஸ் இப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ட்ரூத் வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 ட்ரூத் வேல்யூஸ் வரும் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பிக்கு ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு க்யூக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ட்ரூ ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நாட் பி நெகேஷன் பின்னா பிக்கு ஆப்போசிட்டாக வேல்யூ ட்ரூத் வேல்யூஸ் எழுது. இப்போ இங்கே டீனா இங்கே ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அதுமாதிரி இங்கே ட்ரூனா இங்கே ஃபால்ஸ். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ ஃபால்ஸ்னா ஆப்போசிட்டாக வேல்யூ ட்ரூத் வேல்யூ ட்ரூ, ஃபால்ஸ்னா ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிஆர்க்யூ. ஸோ பிஆர்க்யூனா பிக்யூக்கும் ஆர் எடுக்கணும், டிஸ்ஜங்ஷன் எடுக்கணும். ட்ரூனா ட்ரூ. நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ. ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிஆர்க்யூ அண்ட் நாட் பி. இப்போ பிஆர்க்யூக்கும் நாட் பிக்கும் அண்டு கன்ஜக்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ் தான் வரும். ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்ட் ட்ரூக்கு ட்ரூ அண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு PRQ and not P conditional Q.
சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு PRQ நாட் PK Qக்கும் கண்டிஷனல்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா F கண்டிஷனல் T, அதாவது F இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ இருக்குது, ரெண்டுமே நாட் ஐடென்டிக்கல், ரெண்டு ட்ரூத் வேல்யூஸும் சேமாக இல்லைன்னா அப்போ இங்கே செகண்ட் வேரியபிளுடைய ட்ரூத் வேல்யூஸ் எடுக்கணும். இங்கே செகண்ட் வேரியபிள் Q, இப்போ Qவுடைய கரஸ்பாண்டிங் ட்ரூத் வேல்யூ பார்த்தோன்னா T, அப்போ T எடுத்து எழுதணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ ஃபால்ஸ், ரெண்டு வேல்யூமே ஐடென்டிக்கலாக இருக்குது, ஃபால்ஸ், அப்போ அதனுடைய ஆன்சர் என்னென்னா ட்ரூ, அதுக்கான ஆன்சர் ட்ரூ. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வேல்யூஸ் வந்து ட்ரூத் வேல்யூஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது, அப்போ ட்ரூ. நெக்ஸ்ட்டு இங்கே ஐடென்டிக்கலாக இருக்குது, எஃப்னு இருக்குது, அப்போ ட்ரூ. சரிங்களா. அப்போ எல்லா வேல்யூஸுமே எப்படி இருக்குன்னா டீயாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது. அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா டாட்டாலஜின்னு சொல்லலாம். த கிவன் ஃபார்முலா இஸ் டாட்டாலஜி. அப்போ எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா therefore P all the last column is all the truth values of PRQ and not P conditional Q is true. அப்போ இதுலேருந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் வந்து எல்லா ட்ரூத் வேல்யூயும் டீயாக இருக்குது, அதனால் இது வந்து டாட்டாலஜின்னு சொல்லலாம். அப்போ எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா PRQ and not P conditional Q is tautology. புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ டாட்டாலஜி எப்படி சொன்னோன்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூவாக இருக்குது, அப்படி இருந்ததுனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா டாட்டாலஜின்னு சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் செவன்த் ப்ராப்ளம் தேர்ட் சப்டிவிஷன். சரிங்களா. ஸோ தேர்ட் சப்டிவிஷனில் ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, PQ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ PQ, நெக்ஸ்ட்டு நாட் P, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு P கண்டிஷ்னல் Q, இது ஒரு காலம் வரும். நெக்ஸ்ட்டு நாட் P கண்டிஷ்னல் Qன்னு ஒரு காலம் வரும். அதுக்கடுத்தது P கண்டிஷ்னல் Q பை கண்டிஷ்னல் நாட் P கண்டிஷ்னல் Q பை கண்டிஷ்னல் நாட் P கண்டிஷ்னல் Q. சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால 4 ட்ரூத் வேல்யூஸ் இதுக்கு வரும். சரிங்களா. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூத் வேல்யூ Pக்கு ட்ரூ, நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு Qக்கு ட்ரூ, ஃபால்ஸ், அதுக்கடுத்து ட்ரூ, ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு நாட் P. ஸோ நாட் Pனா Pயில் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா நாட் Pயில் ஃபால்ஸ்னு வரும். சரிங்களா. ஃபால்ஸ், அதே மாதிரி ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு P கண்டிஷ்னல் Q, P கண்டிஷ்னல் Qனா Pக்கு Qக்கும் கண்டிஷ்னல் எடுக்கணும். ஸோ கண்டிஷ்னலாக இருந்தாலும் சரி, பை கண்டிஷ்னலாக இருந்தாலும் சரி, ஐடென்டிக்கல் வேல்யூஸ் ட்ரூத் வேல்யூஸ் சேமாக இருந்துச்சுன்னா அங்கே ட்ரூன்னு போட்டுக்கணும். சரிங்களா. ஸோ அப்படின்னா ட்ரூனா அங்கே ஐடென்டிக்கல் வேல்யூஸ் சேமாக இருக்குது, வேல்யூஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது, அப்போ வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே நாட் ஐடென்டிக்கல், அப்போ கண்டிஷ்னல் பொறுத்த வரைக்கும் நாட் ஐடென்டிக்கல்னா ட்ரூத் வேல்யூ சேமாக இல்லை, ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று எஃப்பாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன செய்யணும், செகண்ட் வேரியபிளோடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். செகண்ட் வேரியபிளோடைய ட்ரூத் வேல்யூஸோடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ், அப்போ அதுதான் அதனுடைய ஆன்சர் ஃபால்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ட்ரூனா நாட் ஐடென்டிக்கல் சேமாக இல்லை, அப்போ செகண்ட் வேரியபிளுடைய ட்ரூத் வேல்யூ T, ஸோ அந்த ட்ரூ எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஃபால்ஸ்னால் ஆன்சர் வந்து ட்ரூத் வேல்யூஸ் சேமாக இருக்குது,
அப்போ இந்த இடத்துல நமக்கு ஐடென்டிக்கல், அப்போ இந்த இடத்துல வந்து ஆன்சர் என்ன எழுதணும்னா ட்ரூத்துன்னு எழுதணும். சரிங்களா, ட்ரூ. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நாட் பி கண்டிஷ்னல் க்யூ. நாட் பிக்கும் க்யூக்கும் இப்போ கண்டிஷ்னல் எடுக்கணும். ஸோ நாட் பி கண்டிஷ்னல் க்யூனா இப்போ வந்து இங்கே வந்து ட்ரூத் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ இங்கே என்ன செகண்ட் வேரியபிள்னு பார்க்கணும். க்யூ தான் செகண்ட் வேரியபிள். அப்போ க்யூனா இங்கே என்ன ஆன்சர் ட்ரூ அப்படின்னா ட்ரூ. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்கே வேல்யூஸ் ட்ரூத் வேல்யூஸ் ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ட்ரூ ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்குது. நாட் ஐடென்டிக்கல், வேல்யூ சேமாக இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா செகண்ட் வேரியபிளோடைய ட்ரூத் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இங்கே செகண்ட் வேரியபிளோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். அப்போ அந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு வரணும். சரிங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபைனல் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா பி கண்டிஷ்னல் க்யூக்கோ நாட் பி கண்டிஷ்னல் க்யூக்கோ என்ன செய்யணும், பை கண்டிஷ்னல் எடுக்கணும். சரிங்களா, ஸோ பை கண்டிஷ்னல் எடுத்திங்கன்னா கவனிங்க, பை கண்டிஷ்னலும் பை கண்டிஷ்னலும் மோரார்லெஸ் கொஞ்சம் சேமாக இருக்கும். என்னென்னா ஐடென்டிக்கல் வேல்யூக்கு ட்ரூ, வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா ட்ரூத் வேல்யூஸு சேமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரூ வரும். சரிங்களா, அதுவே சேமாக இல்லை அப்படின்னா பை கண்டிஷ்னல் பொறுத்த வரைக்கும் அண்ட் எடுக்கணும். இதே கண்டிஷ்னல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா செகண்ட் வேரியபிளோடைய ட்ரூத் வேல்யூஸ் எடுத்து எழுதுவோம். புரியுதுங்களா. அப்படின்னா அப்போ இங்கே பாருங்கள், பி கண்டிஷ்னல் க்யூ நாட் பி கண்டிஷ்னல் க்யூ. இப்போ இந்த ரெண்டுத்துடைய ட்ரூத் வேல்யூஸ் சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா அங்கே ட்ரூன்னு எடுத்து எழுதணும். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்குது. வேல்யூ ட்ரூத் வேல்யூ சேமாக இல்லை. அப்போ செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் செகண்ட் வேரியபிள் இங்கே என்னென்னா நாட் பி கண்டிஷ்னல் க்யூ தான் செகண்ட் வேரியபிள். அதனுடைய ட்ரூத் வேல்யூ எடுத்து எழுதணும். அதனுடைய ட்ரூத் வேல்யூ ட்ரூ. சரிங்களா, அதே மாதிரி ட்ரூ ட்ரூனா ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ்னால் இங்கே என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். சரிங்களா, ஸோ ஃபால்ஸ் வந்திருக்கிறதுனால ட்ரூ 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 ஃபால்ஸ், ட்ரூவும் வந்திருக்கு ஃபால்ஸும் வந்திருக்கு, ரெண்டுமே வந்திருக்கிறதுனால இது வந்து கண்டின்ஜென்சின்னு சொல்லலாம். அதாவது வெறும் ட்ரூ மட்டுமே வந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபார்முலாவை டாட்டாலஜின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸாகவே இருக்குது எல்லா ட்ரூத் வேல்யூஸ்னால் அது வந்து கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். ஆனால் ட்ரூவும் ஃபால்ஸும் மிங்கிளாக இருக்குதுன்னா அது என்னென்னு சொல்லலாம், கண்டின்ஜென்சி. சரிங்களா, ஸோ அப்போ த கிவன் ஃபார்முலா இஸ் கண்டின்ஜென்சி. அப்போ கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். therefore P conditional Q by conditional not P conditional Q is contingency. புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோர்த்து சப்டிவிஷன். Next subdivision, fourth subdivision, seventh problem fourth subdivision. P conditional Q and Q conditional R conditional P conditional R. இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கண்டிஷ்னல் எடுக்கணும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். P Q Rன்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ P Q R 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ 2 power 3 2 power 3னா 8 ரோஸ் இங்கே எடுத்துக்கணும். 8 ட்ரூத் வேல்யூஸ், அதில் 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு P வேரியபிள்ஸ் P, நெக்ஸ்ட்டு Q, அதுக்கடுத்து R, நெக்ஸ்ட் இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். இப்போ ப்ராக்கெட்குள்ளே என்ன ஃபார்முலா இருக்குன்னா P கண்டிஷ்னல் Qன்னு இருக்குது. அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதணும். P கண்டிஷ்னல் Q ப்ராக்கெட்குள்ளே இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா q கண்டிஷ்னல் ஆர், q கண்டிஷ்னல் ஆர் இந்த ஃபார்மில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது p கண்டிஷ்னல் ஆர், இதெல்லாம் p கண்டிஷ்னல் ஆர். நெக்ஸ்ட்டு p கண்டிஷ்னல் q அண்ட் q கண்டிஷ்னல் ஆர். ஆக்சுவலாக இது வந்து ஷார்ட்டாக எழுதிக்கலாம், நமக்கு ஸ்பேஸ் இல்லாதனால p கண்டிஷ்னல் q வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன், q கண்டிஷ்னல் ஆர் வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 அண்ட் 2 சரிங்களா. நெக்ஸ்ட்டு p கண்டிஷ்னல் ஆர் எழுதியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸோ 1 and 2. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்னென்னா இல்லைன்னா இதை அப்படியே எடுத்துக்கலாம், நாட் 1 and 2 வேணால் இதை அப்படியே எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் p கண்டிஷ்னல் q அண்ட் q கண்டிஷ்னல் ஆர்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து தட் மீன்ஸ் இந்த ஆன்சரை 1ன்னு எடுத்துக்கலாம், p கண்டிஷ்னல் ஆரை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் காலமில் 1 கண்டிஷ்னல் 2. புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? 1 கண்டிஷ்னல் 2. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ காலம் லிசன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கு ஆக்சுவலாக இங்கே 8 rows வரணும். அப்போ 4 times ட்ரூ எடுத்துக்கணும். ட்ரூ 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 சரிங்களா. ரிமைனிங் 4 times ஃபால்ஸ். அப்போ பி காலம்ஸில் ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். நெக்ஸ்ட் புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு க்யூ காலமில், இப்போ க்யூ காலமில் பார்த்தீங்கன்னா ஸோ க்யூவை பார்த்தீங்கன்னா லிசன் 2 times true 2 times false alternate எடுத்துக்கணும். ஸோ false false. நெக்ஸ்ட்டு 2 times true 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 false false சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆர். இப்போ ஆருக்கு ட்ரூ ஃபால்ஸ் 1 டைம் ஆல்டர்னேட்டாக எடுத்துக்கணும். ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ false. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் சரிங்களா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ p கண்டிஷ்னல் q, p கண்டிஷ்னல் q, pக்கும் qக்கும் கண்டிஷன் எடுக்க போகிறோம். பாருங்கள், வேல்யூ சேமாக இருக்குது, இங்கேயும் ட்ரூ இருக்குது இங்கேயும் ட்ரூ இருக்குது. அப்போ அந்த இடத்துல ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ ட்ரூ ட்ரூ. இப்போ ட்ரூ ஃபால்ஸ் நாட் ஐடென்டிக்கல், வேல்யூ சேமாக இல்லை. ஆனால் இங்கே செகண்ட் வேரியபிள் க்யூவுடைய ட்ரூத் வேல்யூ என்னென்னு பார்க்கணும், ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்குது, செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் இங்கே வந்து ட்ரூ. அப்படின்னா இங்கே க்யூவுடைய ஆன்சர் ட்ரூத் வேல்யூ ட்ரூ, அப்போ ட்ரூன்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ சரிங்களா. அதே மாதிரி ஆன்சர் இங்கே வந்து ட்ரூத் வேல்யூ சேமாக இருக்குது, இங்கேயும் ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ். அப்போனா ஆன்சர் ட்ரூத் வேல்யூ ட்ரூன்னு வரணும். அதே மாதிரி ஃபால்ஸ்னால் ட்ரூ கண்டிஷ்னல் சரிங்களா. நெக்ஸ்ட்டு க்யூ கண்டிஷ்னல் ஆர் ஃபைண்ட் அப் பண்ணோம். ஸோ க்யூ கண்டிஷ்னல் ஆர்னா லிசன். ஸோ க்யூ கண்டிஷ்னல் ஆர்னா ட்ரூ ட்ரூ, அப்போ ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்குது, இங்கே செகண்ட் வேரியபிள் ஆர்,
ஆருடைய ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஆருடைய ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். அப்போ இங்கே என்ன வரும்னா ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ரூன்னு இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ 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 ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ்க்கு ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ். சரிங்களா? சொல்கிறது புரியுதா? ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூத் வேல்யூ ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது பி கண்டிஷ்னல் ஆர். நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறது பி கண்டிஷ்னல் ஆர். ஸோ இப்போ பிக்கும் ஆருக்கும் கண்டிஷனல் எடுக்க போகிறோம். இப்போ ட்ரூ ட்ரூனா இங்கே ட்ரூ தான் வரும். ட்ரூ ஃபால்ஸ்னா செகண்ட் வேரியபிள் இங்கே ஆர். அப்போ ஆருடைய ஆன்சர் ஃபால்ஸ். அப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ட்ரூ ட்ரூனா ஐடென்டிக்கல்னா ட்ரூ தான், ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ. ஆருடைய வேரியபிள் ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ. சரிங்களா? புரியுதா? நெக்ஸ்ட்டு காலம் என்னென்னா P conditional Q and Q conditional R. P conditional Qக்கும் Q conditional Rக்கும் and எடுக்கணும். அப்படின்னா ட்ரூ 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 தான். ட்ரூன்னு வந்தால் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூ அண்டு ஃபால்ஸ் வந்தாலே அந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரும். அப்போ ஃபால்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ. சரிங்களா? ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ. அதே மாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். அதே மாதிரி ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ. ட்ரூ அண்டு ட்ரூ ட்ரூ. ட்ரூ அண்டு ட்ரூ ட்ரூ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாஸ்ட் ஃபைனல் காலம். தட் மீன்ஸ் 1 கண்டிஷ்னல் 2. இங்கே 1ங்கிறது என்னென்னா இந்த P கண்டிஷ்னல் Q அண்டு Q கண்டிஷ்னல் R தான் 1. 2ங்கிறது P கண்டிஷ்னல் R. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டிஷ்னல் எடுக்கணும். ஸோ கண்டிஷ்னல் எடுக்கும்போது ட்ரூ அண்டு ட்ரூ. லிசன். ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ. வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது. சேமாக இருந்தாலே அங்கே வந்து ட்ரூ வரணும். ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படி இருந்தாலே அந்த இடத்துல ட்ரூ தான் ஆன்சர் வரும் கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ்னு இருக்குது. ட்ரூத் வேல்யூ சேமாக இருக்குது ரெண்டு இடத்துலையும். அப்போ அந்த இடத்துல ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ். அப்போ நாட் ஐடென்டிக்கல் சேமாக இல்லைன்னா கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அண்ட் எடுக்கணும். ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் அங்கே என்ன வரும்னா ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ் இருக்குது. ட்ரூத் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ட்ரூ. அதேமாதிரி ட்ரூனா ட்ரூ அண்டு ஃபால்ஸ். ஸோ கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி நாட் ஐடென்டிக்கலாக இருந்தால் செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் எடுத்து எழுதணும். செகண்ட் வேரியபிளோட ஆன்சர் இங்கே என்ன இருக்குன்னா செகண்ட் வேரியபிள் இங்கே என்னென்னா தட் மீன்ஸ் P கண்டிஷனல் ஆர் தான் செகண்ட் வேரியபிள். சரிங்களா? ஸோ P கண்டிஷனல் ஆருடைய ஆன்சர் இங்கே என்ன இருக்குன்னா ட்ரூ. சரிங்களா? அப்போ ட்ரூ. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா லிசன். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரூன்னு இருக்குது. வேல்யூ சேமாக இருக்குது. ட்ரூன்னு போட்டேன். அதே மாதிரி இங்கேயும் வேல்யூ சேமாக இருக்குது. ட்ரூ. இங்கே வந்து நாட் சேமாக இருக்குது. நாட் சேமாக இருந்துச்சுன்னா கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் எடுத்து எழுதும். செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் வந்து இங்கே P கண்டிஷனலாக தான் செகண்ட் வேரியபிள். அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து T. ஸோ அப்போ இங்கே வந்து T தான் வரும். அதே மாதிரி வேல்யூ சேமாக இருக்குது T. அதே மாதிரி T வேல்யூ சேமாக இருக்குது T. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா வேல்யூ நாட் சேம். அப்படின்னா செகண்ட் வேரியபிளுடைய ஆன்சர் இங்கே வந்து T. அதனால் இங்கே T எழுதிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ட்ரூனா ட்ரூ. அப்போ எல்லா வேல்யூமே எப்படி இருக்குன்னா ட்ரூவாக வந்திருக்கு. அப்போ ட்ரூனா அது வந்து டாட்டாலஜின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவை டாட்டாலஜி. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா therefore P conditional Q and Q conditional R conditional P conditional R is tautology. புரியுதுங்களா? இஸ் டாட்டாலஜி. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு?
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 8th ப்ராப்ளம். Show that not of P and Q equivalent not P or not Q. Second subdivision, negation of P conditional Q equivalent P and not Q. இந்த ரெண்டு சப்டிஷன் ஷோ தட்னா இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலண்ட்னு ப்ரூஃப் பண்ணணும். ரெண்டு சைடும் சப்டிஷன் 1ல் ரெண்டு சைடும் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லணும். அதேமாதிரி சப்டிஷன் 2லையும் ரெண்டு சைடும் ஈக்குவலண்ட்னு சொல்லணும். ஈக்குவலண்ட்னா எப்படி ப்ரூஃப் பண்ணோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுடைய ட்ரூத் வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடுடைய ட்ரூத் வேல்யூவும் சேமாக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும். அதான் ஈக்குவலண்ட். இப்போ டாட்டாலஜினா என்ன செய்வோன்னா ஃபைனல் ஆன்சர் எல்லாமே டீயாக இருந்துச்சுன்னா டாட்டாலஜின்னு சொல்லுவோம். கான்ட்ரடிக்ஷன்னா ஃபைனல் ஆன்சர் எல்லா ட்ரூத் வேல்யூஸும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன். கண்டின்ஜென்சினா ஃபைனல் ஆன்சருடைய ட்ரூத் வேல்யூவில் ட்ரூவும் இருக்கும் ஃபால்ஸும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டின்ஜென்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ சப்டிஷன் 1 சால்வ் பண்ண போகிறோம். சப்டிஷன் 1. ஸோ 8th கொஸ்டினுடைய ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சப்டிஷன் 1, not of negation of P and Q equivalents not P or not Q. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே P Q ரெண்டு வேரியபிள் வந்திருக்கு, அதனால் P Q. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட், அதுக்கடுத்து இங்கே வந்து நாட் P நாட் Q இருக்குது. ஸோ இல்லைனா P and Q எடுத்து எழுதிக்கோங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க, P and Q. அதுக்கடுத்து இதனுடைய நெகேஷன்ஸ், நெகேஷன் ஆஃப் P and Q. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நாட் P கண்டுபிடிக்கணும், நாட் Q கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நாட் P ஆர் நாட் Q. புரியுதுங்களா? ஸோ மொத்தம் இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது. அப்போ ரெண்டு வேரியபிள்னால் 4 rows தான் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ 4 rows. இங்கே கவனிங்க, 4 rowsனா லிசன். இப்போ Pக்கு 2 times ட்ரூ எடுக்கணும். ஏன்னா இங்கே P Qன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ 2 power 2னா 4 rows தான் இங்கே வரும். சரிங்களா? 4 rowஸில் 2 times ட்ரூ எடுத்துக்கணும், 2 times ஃபால்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? 2 times ட்ரூ, 2 times ஃபால்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ். சரியா? ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு P and Q. P and Qனா ட்ரூ அண்டு ட்ரூ, ட்ரூ. ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் அந்த இடத்துல என்ன வரும்னா ஃபால்ஸ் வரும். ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெகேஷன் ஆஃப் P and Q. இப்போ P and Qக்கு நெகேஷன்ஸ். அப்போ ட்ரூவோடைய நெகேஷன் பார்த்தோன்னா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸோடைய நெகேஷன் பார்த்தோன்னா ட்ரூ. ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ. இதுக்கு நாட் எடுத்தால் இதெல்லாம் ட்ரூ ட்ரூவாக மாறிடும், இது வந்து ஃபால்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நாட் P. ஸோ இப்போ நாட் Pனா ட்ரூ ட்ரூவாக இருக்கிறது எல்லாமே ஃபால்ஸாக மாறிடும் நாட் எடுக்கும்போது. அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்கிறதுலாம் ட்ரூவாக மாறிடும். அப்போ ட்ரூ ட்ரூ. நெக்ஸ்ட்டு நாட் Q. நாட் Qனா ட்ரூங்கிறது ஃபால்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. அதுக்கடுத்து ஃபால்ஸ் ட்ரூ. சரியா? சரிங்களா? புரியுதுங்களா? ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நாட் P ஆர் நாட் Q. ஸோ நாட் P ஆர் நாட் Qக்கு இப்போ ஆர் எடுக்கணும், டிஸ்ஜங்ஷன். ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா இங்கே என்ன வரும்னா ட்ரூ வரும், ட்ரூ. அதுமாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுனா நாட் ஆஃப் P and Q, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் LHS.
LHS சைடு. இது வந்து நாட் P ஆர் நாட் Q தான் வந்து என்னது RHS. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டு காலம்த்தோடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஃபால்ஸ்னால் இங்கேயும் ஃபால்ஸ், இங்கே ட்ரூனா இங்கேயும் ட்ரூ, இங்கே ட்ரூனா இங்கேயும் ட்ரூ, இங்கே ட்ரூனா இங்கேயும் ட்ரூ, அப்போ ஈக்குவலண்ட். புரியுதுங்களா? அப்போ கன்க்ளூஷன் எப்படி எழுதுவேன்னா columns of not of P and Q and not P or not Q are equal. Therefore not of P and Q equivalent not P or not Q. புரியுதுங்களா? இது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கு. தட்ஸ் ஆல். சரிங்களா? ஸோ நம்ம திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். என்னென்னா ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். சப்டிவிஷன் 1 ஈக்குவலண்ட்னா என்ன செய்யணும், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல், அதனுடைய காலம்ஸ் இருக்க ட்ரூத் வேல்யூலாம் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா வேல்யூஸுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா, இட் இஸ் யா ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறோம். சரிங்களா? சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாமே நீட்டாக அழகாக உங்களுடைய நோட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? we complete the class.